அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பல்லியை பற்றி நிறைய சகுனங்கள் நம்மளுடைய சேனலையே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த பல்லியை பற்றி என்னெல்லாம் விஷயங்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். குறிப்பிட்டு பல்லி அப்படின்னு பார்க்கும்போது சில வீடுகளில் பூஜை செய்யும்போது கூட வெள்ளியில் செய்யப்பட்ட பல்லி சிலைகளை பயன்படுத்தி பூஜை செய்வாங்க. பல்லி வீட்டினுடைய மகிழ்ச்சியும் செல்வத்தையும் அதிகரிக்குது அப்படின்னு நம்பப்படுதுங்க. இவ்வளவு ஏன் நம்ம தமிழகத்திலேயே பல்லிக்கு அப்படின்னு ஒரு தனி கோவிலே இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இப்படி ஏன் இந்த பல்லிக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நாம் ஒவ்வொன்றாக பார்த்துட்ருக்கோம். குறிப்பிட்டு பல்லி நம்ம பூஜை அறையில் இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன பலன், அதே போல் பூஜை அறையில் இருந்து அந்த பல்லி சத்தமிட்டால் அதுக்கு என்ன பலன், அதே போல் நம்ம வீடுகளில் நம்ம அங்கங்கே பல்லி இறந்து கிடக்கிறத பார்த்துருப்போம், வால் இல்லாத பல்லி பார்த்துருப்போம். இவையெல்லாம் நமக்கு என்ன அறிகுறிகளை எடுத்து சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தினுடைய ஒரு அம்சமாகும். குலதெய்வம் சொல்லக்கூடிய ஒரு அசரறி வாக்கா இந்த பல்லியினுடைய சத்தம் கூட சொல்கிறாங்க. குலதெய்வத்திற்கும் இந்த பல்லிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு குலதெய்வம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் உங்கள் வீடுகளில் பூஜை அறை அல்லது நான் இந்த திசையில் பல்லியினுடைய சத்தம் கேட்டேன் அப்படின்னலாம் ஒரு தகவல் இருக்கும் இல்லையா, அதையும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்ம சேனல்லையே கூட நிறைய பேர் இந்த பல்லி நான் ஒரு விஷயத்துக்கு செல்லும்போது சத்தமிட்டுச்சு, அதை நான் கேட்டுட்டு போனேன், எனக்கு அந்த விஷயம் நல்லபடியாக நடந்துச்சு, நல்லபடியாக நடக்கலை, அல்லது எனக்கு இந்த விஷயம் இதனால் மாறி இருக்குது அப்படின்னு பல்லியை பற்றி சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நம்பிக்கைக்கு உரியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவை பற்றிய உங்களுக்கும் இது போல் விஷயங்கள் அனுபவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா நீங்களும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக பலன் பெற்றவங்க தான் இந்த செய்தியை அமைச்சிருக்காங்க. அதாவது சிங்கப்பூர்லேருந்து ஒரு நபரை அமைச்சிருக்கிறாருங்க. அதாவது எனக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருந்துச்சு, ஆனால் அது எப்பயுமே சரியாகலை. இந்த வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் என்னுடைய கஷ்டங்கள்லாம் சொன்னதுக்கப்புறம் இப்போ நான் மன நிம்மதியோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னை போலவே மற்றவங்களும் பலனடையணும் அப்படின்னு வாழ்த்தியிருக்காரு. இதனால் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இப்படி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நீங்களும் இது போல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நல்லதொரு பலனை பெறுங்க. ஒரு சில கலாச்சாரங்களில் பள்ளிகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே மங்களகரமானதாக இருக்குங்க. பள்ளியை ரொம்ப மதிக்கக்கூடிய கலாச்சாரங்கள் இன்றைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. இதனால தான் பள்ளியை கொள்வது அல்லது அந்த பள்ளிக்கு தீங்கு ஏற்படுறது இவையெல்லாம் நம்மளுடைய பல தலைமுறைக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு இன்றைக்கும் நம்பப்படுது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய தலைமுறைக்கு அந்த பள்ளி சாபத்தை விட்டுட்டு போகும் அப்படிங்கிறத நம்புகிறாங்க. சிறந்த கண் பார்வை கொண்ட பள்ளிகள் கூட நம்மளுடைய வாழ்க்கை ஏற்படக்கூடிய ஆபத்துகளை அச்சுறுத்தல்களை போன்றவற்றை சுற்றி காட்டக்கூடிய திறன் கொண்டது எனவும் நம்பப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இறப்பு மட்டும் இல்லாமல் எல்லா வகையான ஆபத்துகளையும் நிதி ஆதாரங்களையும் செல்வ வளங்களையும் நல்ல உறவுகளையும் நமக்கு இந்த பள்ளிகள் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசியாகவே கருதுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். பள்ளிகள் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமான நம்பிக்கையாக நிறைய பேர் கொண்டு இருக்கிறது கிடையாது. நம்ம தமிழகத்திலேயே இந்த பள்ளிகளுக்காக கோவில்களும் அதே போல் கோவில்களில் பள்ளிகளுக்கு சிலைகள் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு நம்மளுடைய பூஜை அறையில் ஒரு பள்ளியை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது நம்ம வீட்டில் கண்டிப்பாக செல்வ வளத்தை பெருக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தப்படுதுங்க. இது மட்டும் இல்லாமல் அதே சமயம் நம்ம வீட்டு வாசலில் இருந்த பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா அது கெட்ட சகுனத்தினுடைய அடையாளமாக கூட பார்க்கப்படுது. நம்ம வீட்டினுடைய நுழைவாயிலில் ஒரு பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா முன்னோர்களுடைய ஆசி நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னும் சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் பல நேரங்களில் நமக்கு பள்ளி கனவுல வர்றது நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க. இது போல் உங்களுக்கு
உங்களுக்கும் கனவுல வந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வள்ளியை நம்ம கனவுல பார்த்தோம் அப்படின்னா நாம் அதை துரத்துவது போல கனவு கண்டால் நம்ம முன்ஜென்மத்திலிருந்து முயற்சி செய்த ஏதோ ஒரு விஷயம் விரைவிலேயே நமக்கு அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் 2 பள்ளிகள் சண்டையிடுறது போல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 2 பேருக்கு சண்டை வரப்போகிறது அப்படின்னு அர்த்தப்படுதான். இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் தானியங்களுக்கு குறைவு இருக்காது அப்படின்னும் எப்போதுமே நம்ம வீட்டில் உணவு தானியங்கள் நிரம்பி இருப்பதை எடுத்து சொல்வதாகவும் வள்ளியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அட்சய திருதி அன்னைக்கு வள்ளியை பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னா சாதாரணமான முறையில் அட்சய திருதி அன்னைக்கு நம்மளுடைய கண்ணுக்கு இந்த வள்ளி படாதான். அது ஒரு புராண கதை. ஆனால் அந்த அன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம வாழ்க்கையில் மிக பெரும் செல்வ மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இது போல் நீங்களும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் நாம் ஒரு புதிதாக ஒருவருடைய வீடு தேடி வரும்போது நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போது நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பள்ளி சத்தம் போடுது அப்படின்னா அது ஒரு எச்சரிக்கையின் அறிகுறியாக கூட கருதுகிறாங்க. அந்த நம்மக்கிட்ட பேசக்கூடிய விஷயம் கவனமாக இருக்கணும் என்று அந்த பள்ளி நமக்கு எடுத்துரைக்கிறதாகவும் சொல்கிறாங்க. பள்ளி சத்தத்துக்கு அப்படின்னு சகுனங்கள் பார்க்கக்கூடிய முறைகள் நிறைய இருக்குது. அந்த வகையில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். நிறைய கடவுள்கள் இருக்கலாங்க. ஆனால் நாம் கேட்காமலே கொடுக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொன்னால் அது குலதெய்வங்கள்னு சொல்லலாம். நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வங்கள் குலதெய்வங்கள் தாங்க. இப்படிப்பட்ட குலதெய்வங்கள் நம்ம வீட்டில் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு நாம் சில அறிகுறிகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதில் முக்கியமாக நம்ம வீட்டில் வறுமை, பண கஷ்டம் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் நம்ம வீட்டில் குலதெய்வம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. வருடத்திற்கு ஒரு முறையாவது நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லலாங்க. நம்ம வீட்டில் பூஜை அறையில் பூஜை செய்து விளக்கேற்றும் போது அந்த விளக்கு எப்போதும் போல இல்லாமல் கொழுந்து விட்டு எரிவதோ, அதுவும் அது வெள்ளை அல்லது ஒரு கத்திரிப்பு கலரில் நிறத்தில் எரிகிறது என்றால் அங்கே குலதெய்வம் இருக்கிறது என்றும் அர்த்தம் சொல்லுவாங்க. அதில் முக்கியமானது வள்ளியினுடைய சத்தங்க. நம்ம வீட்டு பூஜை அறையில் வள்ளி நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல தெய்வ சக்தி அதிகமாக இருக்குது என்று அர்த்தப்படுதுங்க. அதுபோல் நம்ம வீட்டில் வள்ளி சத்தமிட்டு கொண்டு இருக்கிறது என்றால் குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் நம்ம வீட்டில் இருக்குது என்று அர்த்தப்படுதுங்க. நம்ம வீட்டில் திடீர் நறுமணம், அதாவது நம்ம வீட்டில் திடீரென ஒரு சந்தனத்தினுடைய வாசனையோ, பூவின் வாசனையோ, விபூதியின் வாசனையோ இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுபோல் கோவிலுக்கு சென்று வரும்போது அங்கே கொடுக்கப்படக்கூடிய எலுமிச்சம்பழத்தை நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் வைக்கலாம். நாட்கள் செல்ல செல்ல எலுமிச்சம்பழம் சுருங்கி காய்ந்து போனால் நம்ம வீட்டில் குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்குது அப்படின்னு அர்த்தப்படுது. ஆனால் அதே எலுமிச்சம்பழம் அழுகை இருந்தது அப்படின்னா அது நம்ம வீட்டில் தெய்வ சக்தி துளியும் இல்லை என்றும், அது மட்டும் இல்லாமல் துர்சக்திகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி வள்ளியினுடைய நம்ம விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வீட்டில் வள்ளியினுடைய சத்தம் கேட்குது அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்குது என்றும் ஒரு நம்பப்படுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு வள்ளி ஒளி எழுப்புவதை பொறுத்து நம்ம நன்மையா தீமையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா. அதாவது ஒரு சொல் சொன்னால் துன்பம் என்றும், 2 சொல் சொன்னால் தன லாபம் என்றும், 3 சொல் சொன்னால் மரணம் என்றும், 4 சொல் சொன்னால் சௌக்கியம் என்றும், 5 சொல் சொன்னால் உறவினருடைய வருகை என்றும், 6 சொல் சொன்னால் பீடை என்றும், 7, 8 சொன்னால் அது அகமழிவு என்றும் வள்ளி எந்த ஒளியை நமக்கு எழுப்புகிறது என்பதை பொறுத்தும் கருத்துக்கள் சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் எந்த திசையில் இருந்து சொல்கிறது என்பதும் முக்கியங்க. வடக்கு திசையில் இருந்து சொன்னால் அது சுப செய்தி வந்து சேரும் என்றும், தென் திசையிலிருந்து சொன்னால் எதிர்பாராத சுக சௌக்கியங்களையும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் அளிக்கும் என்றும், கிழக்கு திசையிலிருந்து சொன்னால் உடனடியாக ஏதோ ஒரு கெடுதல் நடப்பதாகவும் அர்த்தப்படுது. மேற்கு திசையிலிருந்து சொன்னால் சஞ்சலமான சோதனைகளும் சங்கடங்களும் ஏற்படும் என்றும் எச்சரிக்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் தென்கிழக்கு திசையிலிருந்து சொன்னால் உடனடியாக கலகம் வரும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து சொன்னால் உறவினர்கள் வருகை தருவாங்க என்றும், இப்படி நிறைய விஷயங்கள் வள்ளி சத்தத்தை பொறுத்து சொல்லப்படுது என்றே சொல்லலாங்க. இவற்றையெல்லாம் நீங்களும் உணர்ந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்படி இதன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை உண்டு என்றும், நம்பிக்கை இல்லை என்றால் நம்பிக்கை இல்லை என்றும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.
இப்படியாக பள்ளியினுடைய சத்தத்தை பொறுத்தும் பள்ளி இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தும் நிறைய விஷயங்கள் சொல்லலாங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் பள்ளி நம்ம வீட்டு பூஜை அறையிலோ அல்லது எங்கேயாவது இருந்து கத்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பலன், அதோடு குலதெய்வம் இருக்கிறத பற்றி பள்ளி என்ன சொல்கிறது என்று நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.